அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பதிவில் எப்போது எங்ஙனம் பெறுவோம் என்னும் தலைப்பில் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பை கவனித்தவுடன் பெரும்பாலோருக்கு இது எது குறித்து என்று அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சுத்த சன்மார்க்கம் குறித்து அறிய விரும்பும் அன்பர்கள் இது உயிரின் உண்மையான ஆன்மலாபம், அதாவது வள்ளல் பெருமானார் அவர்கள் பெற்றது போல் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு என்பது குறித்து என்று அறிந்திருப்பர். இப்போது விளக்கத்தை காண்போம். தலைப்பு எப்போது எங்ஙனம் பெறுவோம். இம்மனித பிறப்பெடுத்த நாம் இவ்வாழ்வில் பேரின்பம் பெற அறியோம் எனில் எப்போது எங்ஙனம் பெறுவோம். உலகை சத்தியமெனக் காணும் பாமர ஜீவர்கள் உலகபோக சுகம் நாடி பல கர்மங்களைச் செய்து பெறுவார்கள். உழைத்து பெறுபவர் பலர். உழைத்தும் பற்றாக்குறையோடு வாழ்வார் சிலர். உழைப்பில் சூது செய்து பெரும்பொருள் சேர்த்து ஆடம்பரமாய் வாழ்வார் சிலர். உழைப்பால் பெரும் பொருள் தேடி வாழ்வார் சிலர். தெய்வ வழிபாடு செய்து அரைகுறை உழைப்பால் துன்புறுவார் சிலர். அக்கிரம வழியில் பொருள் சேர்த்து இன்புறுவர் சிலர். இகசுகம் நாடி புண்ணிய கர்மங்கள் செய்வார் சிலர். பரபோக சுகம் வேண்டி ஆச்சார அனுஷ்டான ஜப தவ விரத வழிபாடு செய்வார் சிலர். இப்படி தகுதிக்கு ஏற்ப பல வழிகளில் சுகதுக்கம் அடைவார். நல்வழியிலோ தீய வழியிலோ சுகம் பெறுவோரை பார்த்து தீயோர் சுகம் பெற்று வாழ்வதையும் நல்லோர் துன்புறுவதையும் ஒப்பிட்டு பேசுவது அறிவின்மையாகும். முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும். அது அறிவிலிகளுக்கு விளங்காது. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. தீய வழியில் பெற்றால் அது திருடு. அதனால் அவர் தண்டனை பெறுவார். மூடருக்கு புரியாது. மூடன் தன்னை அறிஞன் என்று நினைக்கும் மூடமே அது.
நல்லோர் கெடமாட்டார், நலம் பெறுவார். கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய். விதிவசத்தார் அனைவரும் காலத்துக்கு உட்பட்ட மாயப் பிறவிகளே. இவர்களினும் அடிமைகள் வேர் உளரோ? என்னே நமது ஆணவம். அறிவினர்களாகிய நாம் அறிவியல் என்று கால வெள்ளத்தில் அழிந்தும் அறியாத அறிவென்ன அறிவு? அறிவறியா மூடருக்கு எத்தனை எத்தனை பட்டம் பதவி. அறிவிக்கும் ஆண்டவரை அறியாத மூடருக்கு அறிஞர் என்று பெயரோ மூடம். அண்டங்களையெல்லாம் ஓர் அணுவாக்கி அதனை இரண்டாய் பிளந்து ஒரு பகுதியை 1000 கூறாக்கி அவற்றில் ஒன்றின் பெருமையை விளக்கும் நின் பெருமையை என்னென்று புகழுவேன்? எல்லா அண்டங்களையும் ஓர் ஆன்ம அணுவாக்கி இருவண்ணமாய் பாகுபடுத்தி ஒரு பகுதியை ஆதி படைப்பெனும் ஆ இ உயிராதி அண்டமெலாம் தோற்றுவித்து ஒரு ஜீவனில் தத்துவம் 96 விளங்க விளக்கி எல்லாமான ஆன்ம உயிரை ஜீவனில் காட்டி ஜீவனை அனந்த கோடி பிறப்பு இறப்பில் அளவற்ற காட்சிகளை காட்டித் தந்து இச்செயலாம் எய்தி எண்ணற்ற சித்திகளை வழங்கி இன்புற்று தானே பசுவாய் பதியாய் எல்லாமாய் ஏதும் அல்லாவாய் வெளியாய் அறிவாய் அறிவறியா மௌனமாய் அடங்கும். ஆதிமாயப் படைப்பின் அந்தம் வரை ஆயிர் கூட்டல் எனும் 1000 கூறு தோன்றி மறையும். அதனை அறிவிப்பது அருமறை. அதுவே தோன்றிய உலகறி வேதம். மற்றொரு பகுதி அனாதிப் படைப்பின் சமூக வண்ணமும் திருவண்ணமும் விளங்க விளையும் சுத்த சன்மார்க்கம் காட்டும் ஊன்றிய மாமறை. அதுவே தனிப்பெரும் கருணை தமிழ் எழுத்தெல்லாம் எனும் சமூக வண்ணம். திருவண்ணமோ உகர உயிரை அகர மெய்யாய் உயிர் மெய்யாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என ஆடுகின்றார். இதுகாரும் எவரும் காணா இந்நிலையை இது தருணம் திருவருட்பிரகாச வள்ளல் கண்டார் காட்டுகின்றார். காண்போம் நாமே. விளக்கம் முற்றிற்று. ஒரு சில வார்த்தைகள். விளக்கத்தில் இருந்து நாம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் பெற்ற அரும்பெரும் முத்தேக சித்தி, எல்லாம் வல்ல சித்தி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெற்று
எல்லாம் வல்ல இறைவனோடே இரண்டறக் கலந்து அவர் வேறு இறைவன் வேறு அல்ல என்று பெற்ற அப்பேற்றினையே எல்லா உயிர்களும் பெறுதல் வேண்டும். அதுவே உயிரின் உண்மையான ஆன்மலாபம். அதனையே நாம் பெற வேண்டும். அதற்குரிய சுத்த சன்மார்க்க நெறி நின்று வாழும் நன்னெறியில் தொடர்ந்து பயணிப்போம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.